ஆன்டி கெட்டப்லாம் வேற லெவல் காமெடிண்ணா. பாருங்க அவ்வளவுதான் லவ் பண்ணும் தலைவன் வர வாட்டர் மேல வச்சுக்கிட்டு அதுதான் கேமியோ ட்விஸ்ட் தான். இப்போ என்ன வரும் அப்போ என்ன வரும் ஒரு கார்த்திகேயன் பிட் வரும்போதே செம்ம சிரிப்பு தான். நிறைய பேர் தான் கண்ணாடி போட்டு கிளம்ப மாதிரி நரைச்ச முடியல வச்சுட்டு ஒரு மாதிரி அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா நடுவில் என்னோட சிவகார்த்திகேயன் பேர்லாம் உள்ள அடிபடுதே. அடுத்தது அவர் தான் தலை விஜய் கத்து கன்ஃபார்ம் அவர் தான் முடிவாயிடுச்சு. எந்த லிமிட்ல வந்து கிளாமர் காமிக்கணுமோ அந்த லிமிட்டோட கிளாமர் காமிச்சு மகாராஜாக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய படம். அதுவும் இல்லாமல் மகாராஜாக்கு அப்புறம் வந்து நின்றுட்டு இருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு காம்பினேஷன்லாம் வேற லெவல்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு. அந்த ½ அன் ஹவர் ட்விஸ்ட்டு வந்து வேற லெவல்ண்ணா. மகாராஜாக்கு அப்புறம் இப்போ வந்து பார்க்குறதே ஒரு பூஸ் பாம்பாக இருக்குது. வேற லெவல்ண்ணா. அவர் கூட உட்காந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன் வேற லெவல்ண்ணா. அவங்க எப்பவுமே கூட்டணி வந்து சேர்ந்தாங்கன்னாவே வேற லெவல் தானே. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லா இடமே லாக்லாம் எந்த இடத்துலையும் கிடையாதுண்ணா. சிவகார்த்தினை வச்சு கலாச்சிருந்தாங்களே அதெல்லாம் வேற லெவலு. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்காக பார்க்க போனால் அவர் அந்த லேடி கெட்டப் போட்டிருந்தார்ல அதெல்லாம் ஆன்டி கெட்டப்லாம் வேற லெவல் காமெடிண்ணா. ருக்கோதா அங்கே ஹைலைட்டே ருக்கோதா பாருங்க அவ்வளோதான் லவ் பண்ணும் அவ்வளோ மாதிரி யாருமே என்ஜாய் பண்ணிட்டு போ தலைவன் வர வாட்டர் மேல வச்சுக்கிட்டு அதுதான் கேமியோ வேற மாதிரி தலைவன். படம் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்களாம் கூட்டு வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா யோகி பாபு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. பயங்கரமா இருந்து படத்தை நீங்க கண்டிப்பா பல வாட்டி பார்க்கலாம். ஃபன்னா இருக்கும். காமெடி எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் தான். இப்போ என்ன வரும் அப்போ என்ன வரும் அவரோட காமெடி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அவர் எப்பவுமே பண்ற மாதிரி சூப்பரா தான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு த்ரில்லரா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சூப்பர் ஜர்னலா இருக்கு. காமெடி பிளஸ் ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் யோகி பாபு சார் ஒரு சின்ன ஒரு லேடி கெட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. மேக்ஸிமம் வந்து காமெடி பிளஸ் ஆக்ஷன் இருந்தாலே அந்த மூவி ஒர்க் அவுட் ஆகிடும். சூப்பர் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. ஐயோ மாசா இருக்காரு. அவர் வந்து இப்போ லைவா வந்து ரியலா நம்ம பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப ஹம்பிள். அவரோட ஸ்க்ரீனில் வந்து அவரை பார்க்குறப்பவே செம்ம மாசா இருக்கு. எந்த ஒரு சின்ன சிவகார்த்திகேயன் பிட் வரும்போதே செம்ம சிரிப்பு தான் தேட்டர் ஃபுல்லாகவே. இந்த காதை அறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் வந்துட்டு படம் ஃபுல்லாக தெரிவாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் கண்ணாடி போட்டு கிளம்ப மாதிரி நரைச்ச முடியல வச்சுட்டு ஒரு மாதிரி அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணதே வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா படத்தில் விஜய் சேதுபதி பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு அழகாக என்ன சொல்கிறது ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒரு ஸ்டைலிஷான படம்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா லேக் மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து கொஞ்சம் பூம் பண்ணி ஸ்லோ டவுனை வந்து அது கரெக்ட் பண்ணி விடுதுன்னு சொல்ல முடியும். பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காப்புல. எவ்வளோலாம் ஸ்டைலிஷ் பண்ணணுமா தமிழ் ஹீரோஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காப்புல. எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது படம். காமெடி யோகி பாபா வச்சுக்க முடியாது. செம்ம காமெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஜுங்கா மாதிரிலாம் அதோட நல்லா தான் இருக்குது. நல்லா அவர் எப்பவுமே ஸ்டைல் தான். நல்ல மனுஷர். அவர் நல்ல மனிதர். ஆக்டிங்லாம் மரணமாக இருந்தது. யோகி பாபுலாம் கொளுத்தி விட்டாரு. சும்மா காமெடி தான் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஃபேமிலி படம் தான் இது. நல்லா படமாக பார்த்தா நல்லா இருக்கும். கடைசியாக நம்ம வாட்டர் லான்ச் ஸ்டார் வர்றாரு. வேற லெவல். அவர் கடைசியாக வந்தாலும் பங்கமாக பண்ணிட்டு போகிறாரு. ப்ரோ ஒரு செமையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை எல்லோரும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. அதெல்லாம் தரமாக இருக்குது ப்ரோ. எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி பிடிச்சது அந்த ரேஸ் சீனு. பட் சாங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சாங்கு கொஞ்சம் ஒரு 4 சாங்காவது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2 சாங்கு. பட் அதுவும் மெலோடியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. அவரை சொல்ல முடியுமா? அவர் எப்போவுமே அழகு தான். எங்களோட ஃபேன் நாங்களாம். அதனால தான் நாங்கள் வந்தோமே. ஸோ அவர் செம்ம அழகாக இருந்தார். சொல்ல முடியுமா? அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியல. அவங்களோட லவ் தான். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதின்னு சொல்கிறாங்களே அது ட்ரூ தானா. நடுவில் என்னோட சிவகார்த்திகேயன் பேர்லாம் உள்ள அடிபடுதே அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோ லைட்டாக சிவகார்த்திகனோட அவங்களோட ஃபேஸ் கட் கொஞ்சம் லிங்க் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு படம். படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவுமே இல்லை. பட் ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால ரொம்ப ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் பேஸ் பண்ணியும் இருக்குது. ட்விஸ்ட்டாகவும் இருக்குது. அதை அப்படியே திருப்பி விட்டார் விஜய் சேதுபதி. பார்த்தீங்கன்னா வேற ஒரு 2 பேர் மேலே திருப்பி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். புதுசாக தான் இருக்குது. ஆனால் பழைய படத்தை அந்த ரிலேட்டட் மாரி தான் இருக்குது. பழைய படம் பார்த்துருப்போம். இந்த விடாமுயற்சி அந்தமாரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. யோகி பாபு ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ.
ரெண்டு பேர் சேர்ந்தாலே காமெடி எப்பயுமே நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு. யோகி பாபு சாருக்கோசம் நான் வந்திருக்கேன் இந்த 10க்கு. விஜய் சேதுபதி சார் நார்மலாக லவ் இதுன்னு போகும்போது இந்த இடத்துல புதுசாக பண்ணியிருக்காரு. ஒரு வில்லனாக இருந்து பணத்தை திருடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படத்தை. எப்பவுமே அவர் வந்து லவ் ஃபேமிலி அப்படின்னு போயிட்டு இருக்க டைமில் லாஸ்ட் படத்தை விட இந்த படத்தை வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. மற்ற ஹீரோஸ் பண்ணுற இடத்துல இவர் புதுசாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். தப்பு எல்லாமே இவர் மேலே வச்சுட்டு வேறு இடத்துல வேற ஆள் அதுக்கு ஆசைப்படலை அவனுக்கு மாட்டினா இவர் ஈஸியாக தப்பிச்சு வெளில வராரு. லவ் எதிர்பார்த்தாரு, சென்டிமெண்ட்டும் இல்லை. இதில் ஃபுல்லாக ஃபன்னு ப்ளஸ் ஆக்ஷன் பிளாக் தான். அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அவர் வந்திருந்தா இன்னும் வேறு மாரி இருந்திருக்கும். பட் எதிர்பார்த்தோம், அந்த இடத்துல இல்லை. கண்டிப்பாக அடுத்தது அவர் தான் விஜய்க்கு அடுத்து கன்ஃபார்ம் அவர் தான் முடிவு ஆயிடுச்சு. நல்லா இருக்காரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் யோகி பாபு காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிக்கிற ப்ரோ. அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்ட் 2 பேரும் மியூசிக் போட்டுக்கிறாங்க. பேக்ரவுண்ட் சாம் சிஎஸ் பண்ணிக்கிறாரு. செம்மையாக இருக்குது. காமெடி நல்லா ஒரு 2 hours 40 minutes நல்லா காமெடியாக ஆக்ஷனாக போயிட்டு இருந்தார். கண்டிப்பாக சொன்னேன், ஒரு 5-6 இடத்துல வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லேகாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் அந்த கலர்ஃபுல்லு, அந்த ஹீரோயின் பண்ணுற சேட்டை, ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பூஜா ஹெக்டே மாதிரி இருக்காங்க. உண்மையிலே அவங்கள ப்ரைஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோ அழகு, சூப்பராக இருக்குது. எந்த லிமிட்டில் வந்து கிளாமர் காமிக்கணுமோ அந்த லிமிட்டோட கிளாமர் காமிச்சு ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஒரு இன்டிமேசி சீன்லாம் இல்லை. வழக்கம் போல் நம்ம பண்ணலாமா, லவ் பண்ணலாமா அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல.